கைஸ் நம்ம தலதோட இன்ஜுரி அப்டேட் பத்தி லேட்டஸ்டா நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தியும் நம்ம நூர் அகமதுக்கு என்னதான் கைஸ் ஆச்சு, என்ன போலிங் போறாரு, நூர் எங்க போனீங்க, பழைய நூர் அகமது எங்க போனாருன்னு நம்ம எல்லாரும் கேட்க வச்சிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல ஃபோட்டோலா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம எல்லோத்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதல்ல நம்ம டெவால் ப்ரூவிஸோட அப்டேட்ல இருந்து பார்த்துடலாம். டெவால் ப்ரூவிஸ் வரப்போற டிசி மேட்சுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ரிட்டர்ன் ஆக போறாரு. இது ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர் மேட்ச்ல ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு டெவால் ப்ரூவிஸ் வில் பி ஃபிட்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு. சோ வரப்போற டிசி மேட்ச்ல அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா டெவால் ப்ரூவிஸ் டீமுக்குள்ள வரப்போறாரு. டீமுக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட் அப்பா இருக்கும் சொல்லணும். டெவால் ப்ரூவிஸ் மாரி ஒரு பிளேயர் உள்ள வருது. மேபி சிஎஸ்கே சேசிங் பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருப்பாருங்க கண்டிப்பா சிஎஸ்கே. அது எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஃபர்ஸ்ட் பெரிய அந்த ஹாப்பி நியூஸ் ஃப்ரம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்லணும். டெவால் ப்ரூவிஸ் திருப்பி டீமுக்கு ரிட்டர்ன் ஆகுது. அடுத்தா பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பவுலிங் இதுவரை நடந்திருக்க 3 மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த டீம் ஒஸ்டா பவுலிங் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே தான் ஒஸ்டா பவுலிங் போட்டிருக்கோம். முதல் மேட்ச்ல அந்த ஒரு 127 பெருசா டிஃபெண்ட் பண்ண முடியல. ரெண்டாவது மேட்ச்ல 210 ரன் கன்சீல் பண்ண 18 ஓவர்ல. இப்ப நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 250 ரன் பார்த்தா கன்சீல் பண்ணிருக்கோம். சிஎஸ்கேவோட பவுலிங் லைனப்புக்கு என்னதான் ஆச்சு, நம்ம நூர் அகமது என்னங்க பண்றாரு, நம்ம எல்லாருமே நம்பிக்கை வச்ச ஒரே ஆள் இந்த சிஎஸ்கே பவுலிங் லைனப்ல கண்டிப்பா நூர் அகமது சொல்லுவேன். அவர் மேல தான் எல்லாருமே நம்பிக்கையா இருந்தோம். ஆனா நூர் அகமது இந்த சீசன்ல பவுலிங்ல ரொம்ப பாத்தீங்கன்னா புவரா போட்டிருக்காரு. இன்னும் இந்த 3 மேட்ச்ல நூர் அகமது ஒரு விக்கெட் கூட பாத்தீங்கன்னா இன்னும் எடுக்கல சிஎஸ்கே கோசம். நம்ம நூர் அகமதுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. அவர் லைன் அண்ட் லென்த்ல கரெக்டா போட மாட்டாரா, அவர் ரொம்ப பாத்தீங்கன்னா ஷார்ட்டா பாத்தீங்கன்னா பவுலிங் போடுறாரு. அண்ட் ஆஷனா கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் ஸ்பாட்ல கமெண்ட்ரி வந்தாருல, அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட பவுலிங்ல ஒரு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அடுத்து நூர் அகமதோட ரன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சோ நூர் அகமதால பால கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆஷனா சொல்லியிருக்காரு. நூர் அகமதுக்கு பவுலிங்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு கைஸ். சோ அதனால அவரால் சரியா பண்ண முடியல நினைக்கிறேன். என்ன பொறுத்த கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம நூர் அகமது லாஸ்ட் இயர் பார்த்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பர்பிள் கப்ல நம்ம லீடர் போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சிஎஸ்கே இன்னும் ஒரு சில மேட்ச் விளையாடினாங்கன்னா அவர் மேபி பர்பிள் கப்பே வின் பண்ணிருக்கலாம். ஏன்னா நூர் அகமது அந்த லெவல தான் போட்டு இருந்தாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கா இருக்கட்டும், அதை தவிர்த்து இந்த SA20 இருக்கட்டும், எதுலையுமே நூர் அகமது பெருசா நல்லா பண்ண மாதிரி தெரியல. நம்ம இந்த பழைய நூர் அகமது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பாத்தீங்கன்னா அவர் போடல. சோ ஃபார் இது சிஎஸ்கேக்கு ரொம்ப பெரிய ஒரி சொல்லலாம் கைஸ். ஏன்னா சிஎஸ்கே பவுலிங் லைனப்பே நூர் அகமது நம்பிதான் இருக்கு. அதுவும் மெயினா ஸ்பின்னர்ஸ் நம்பிதான் நம்ம இருக்கோம். ஆனா இப்ப நூர் அகமது இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, கிளியரா தெரியுது. எனக்கு இன்னும் நூறுக்கே ஒரு சப்போர்ட்டிங் பவுலர் தேவையும் தோணுது. அது கண்டிப்பா அகில் ஹுசைனா இருப்பாரு. அவர் உள்ள கொண்டு வந்து ஒரு பக்கம் டைட்டா பவுலிங் போட்டாருன்னா இன்னொரு பக்கத்துல நம்ம நூறுக்கு விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ சிஎஸ்கே இந்த ஒரு மேஜர் சேஞ்ச பண்ணுங்கப்பா. அடுத்ததா ஃபைனலா நம்ம தல தோனியோட இன்ஜுரியை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த ஆர்சிபி மேட்ச்ல டாஸ்ல கூட பாத்தீங்கன்னா ருத்து கிட்ட கேட்டிருப்பாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாரு, ருத்து தல தோனி கூட சீக்கிரத்துல பேக் வந்துருவாருன்ற மாதிரி தான் அவருமே சொல்லியிருக்காரு. தல தோனியோட காஃப் ஸ்டைன் இப்ப எந்த நிலைமையில இருக்கு, தல தோனி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அது எல்லாத்தையும் பார்த்து இப்ப ஃபுல் டீடைலா பார்க்கலாம். நம்ம தல தோனியை பொறுத்த வரையும் பெருசா பார்த்தா டீம் மேட்சஸ் கவுகாட்டிக்கும் டிராவல் பண்ணல, பெங்களூருக்கும் டிராவல் பண்ணல. ஆனா பிராக்டிஸ்ல மட்டும் சேப்பாக்ல இருந்தாரு. அந்த சேப்பாக தல தோனி டக் அவுட்ல கூட வந்து உட்கார மாட்டாரு. எனக்கு அதுதான் கைஸ் ஒரே ஒரு வருத்தம். தல தோனி வந்து டக் அவுட்ல உட்காந்தா அந்த உள்ள இருக்க டீம் மேட்ச் பாத்தீங்கன்னா தல தோனி ஒருத்தர் மாதிரி இருக்காருன்னு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் வரும். சோ தல தோனி கொஞ்சம் இந்த டீமுக்கு சொல்லலாம் இப்படி பண்ணுங்கன்னு. சோ அதெல்லாம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். வரக்கூடிய மேட்சஸ்ல அவரே திருப்பி ரிட்டர்ன் ஆக போறாரு. கைஸ் நம்ம தல தோனிக்கு அடுத்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்கு. அதை தல தோனி கிளியர் பண்ணிட்டாருன்னா வரப்போற டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி, அதாவது வரப்போற சனிக்கிழமை சிஎஸ்கே மேட்ச்ல அவர் சேப்பாகல டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டா. அந்த மேட்ச்ல மோஸ்ட் லைக்லி பார்த்தா தல தோனி ரிட்டர்ன் ஆக போறாரு. இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பார்த்தா அவர் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டாருன்னா அந்த டெல்லி மேட்சுக்கு தல தோனி ரிட்டர்ன் ஆயிடுவாரு. கைஸ் ஃபார் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டெவால் ப்ரூவிஸ் இந்த டெல்லி மேட்சுக்கு ஃபுல் ஃபிட்னஸா இருக்காரு. கண்டிப்பா அந்த மேட்ச் அவர் ரிட்டர்ன் ஆயிடுவாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இப்ப தல தோனியுமே பாத்தீங்கன்னா இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சுக்கு ரிட்டர்ன் ஆக போறாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் தான், நான் இல்லதான் சொல்லல. தல தோனி இப்ப உள்ள வந்து டெவால் ப்ரூவிஸ் உள்ள வந்தோம் சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்களா கேட்டீங்கன்னா அதையுமே நான் சொல்லல ஷோரா. டீமுக்கு ஒரு வேற லெவல்ல ஒரு கான்பிடன்ஸ் வரும் சொல்லணும். தல தோனி டெவால் ப்ரூவிஸ் உள்ள வந்தாங்கன்னா அந்த டீமே கொஞ்சம் மாறும். ஏன்னா ஒரு சில டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிளேயர் உள்ள வந்தாங்கன்னா அந்த டீமோட இதுவே பாத்தீங்கன்னா மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆகும். சோ சிஎஸ்கே சீசன்ல அந்த ஒரு விஷயம் நடக்குதான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். நான் ரொம்ப ஆர்வமா இருக்க சொல்லணும். தல தோனி திருப்பி சிஎஸ்கே டீம்ல அவர் உள்ள வந்தே ஆகணும். அந்த டீம் இப்படி கஷ்டப்படுறாங்க, சத்தியமா அதை நம்மளால பார்க்கவே முடியல சொல்லணும். ஒரு காலத்துல எப்படி பார்த்த டீம் தல தோனி எப்படி வச்சிருந்தாரு அந்த டீமை. ஆனா இப்ப அந்த டீம் தல தோனி இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீங்க இல்லாத டீம் இப்படி கஷ்டப்படுறாங்க. சோ நீங்க கைவிட மாட்டீங்கன்னு தெரியும். சோ கூட சேர்த்துல உள்ள வாங்க அந்த டீமுக்குள்ள. அதை தவிர்த்து பார்த்தா டபுள் ப்ரூவிஸ் ரிட்டர்ன் ஆகிறாரு. அது ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் சொல்லணும். சிஎஸ்கே போலிங்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே டீம் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருப்பாங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, தாட்ஸ் மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்புறம் சேனல் பூஸ் வந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே சந்திக்கும் வரை உங்களுடைய பெறுவது நான் உங்கள் ஹரி. ஸ்டே டியூன்ட் கைஸ்.